ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளதேசத்துல மீண்டும் கலவரம் பயங்கரமா வெடிச்சிட்டு இருக்குது. என்ன காரணத்தினால இந்த கலவரம் வெடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வங்காளதேசத்துல மிகப்பெரிய கலவரம் வெடிச்சுச்சு. அப்போ அந்த நாட்டோட பிரதமர் வந்து அந்த நாட்ட விட்டுட்டு இந்தியால வந்து செட்டில் ஆயிட்டாரு. ஆ இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து தெரியும். இப்போ என்ன அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலவரத்துல ஒரு இளைஞர் முக்கியமா ஈடுபட்டாரு. அவரு தான் அந்த கலவரத்த உருவாக்குனாரு. அந்த மாதிரி சரியா? திரட்டுனாரு போராட்டத்துக்காக. அந்த இளைஞர இப்போ மர்ம நபர்கள் வந்து சுட்டு இருக்கிறாங்க. இந்த காரணத்தினால தான் இப்போ வங்காளதேசத்துல மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடிச்சிட்டு இருக்குது. என்ன? யாது? இதெல்லாம் பத்தி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு, நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2024ல வங்காளதேசத்துல ஒரு பெரிய கலவரம் வெடிச்சு. அதுவும் இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இந்த போராட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை புரட்சி அல்லது ஜென்ஸ் இசப் புரட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில ஒரு கோட்டா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. சரியா? அதுக்காக இளைஞர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொந்தளிச்சாங்க. கொந்தளிச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களையுமே கூப்பிட்டு போராட்டம் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இளைஞர் வந்து என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையுமே சேர்க்கிறாங்க. மாணவர் அணி எல்லாமே. எல்லா இளைஞர்களும், பெரியவர்கள் எல்லாமே வந்து வந்து என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு போராட்டம் பண்றாங்க. அது பெரிய கலவரமா வெடிச்சுச்சு. அப்போ அந்த நாட்டோட பிரதமர் கூட நான் வந்து பதவிய விட்டுட்டு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி போனாரு. அது பிரதமர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ஹசீனாவின் ஆட்சி. சரியா? மொத்தமா கவிழ்ந்து என்ன பண்றாரு, அவரு இந்தியால வந்து செட்டில் இதுவரைக்குமே நமக்கு எல்லாமே தெரியும். அதாவது இப்படி ஒரு வங்காளதேசத்துல பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்குமே நல்லாவே நமக்கு தெரியும். பட் இப்போ வங்காளதேசத்துல ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முன்கூட்டியே நடந்த ஒரு கலவரத்துல ஈடுபட்ட ஒரு இளைஞர், அதாவது அவர் தான் எல்லாமே இந்த மக்கள வந்து திரட்டுன இளைஞர் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அவர இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட்டு கொன்னு இருக்கிறாங்க. இதனால தான் கலவரம் வெடிச்சிருக்குது. சரி, அவரு யாரு? அவர் பேர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிப் உஸ்மான் ஷாடி அவர்தான் பேர். சரியா? இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 32 வயசு ஆகுது. இவரு வந்து என்னவா இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சியின் முக்கிய தலைவர்ல தான் இவரு. அதாவது ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, அத தட்டி கேட்கிறதோ, போராட்டத்துக்கு ஆள் கூட்டுறதோ, இந்த மாதிரியோட தலைவர் இவரு. அது மட்டும் இல்லாம, இன்கிலா மஞ்சோ சரியா? என்ற அமைப்புல வந்து செய்தி தொடர்பாளராகட்டு அவரு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, நெறைய விஷயத்துல அ எல்லாத்துலயுமே தைரியமா பேசுறது, எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அசால்ட்டா சோசியல் மீடியால டக்கு டக்குன்னு போட்டு பேசுறது. அது மட்டும் இல்லாம இந்தியாவ வந்து என்ன பண்ணுவாருன்னா, விமர்சனம் பண்ணுவாரு. எந்தெந்த நாடுகள்ல வந்து என்னெல்லாம் இதாகுதோ, அத அப்படியே விமர்சனம் பண்றது. இந்த மாதிரி ஒரு செயலாவே தான் இவருடைய வாழ்க்கை எல்லாமே இருந்திருக்குது. பட் இவருடைய லைஃப்ல ஒண்ணு புதுசா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நெனச்சாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ல அரசியலுக்கு வர அவருக்கு வந்து ஃபுல் திட்டமா இருந்திருக்குது. அதாவது அவருடைய லைஃப் எதுனாலும் தட்டி கேட்கிறது, மக்கள் ஆதரவு அதிகமா அதனால இருக்கிறாங்க. இந்தியாவோட செல்வாக்க விமர்சனம் பண்றது, இந்த மாதிரி நெறைய செயல்கள்ல ஈடுபடுறதுனால, சரி 2026ல நம்ம ஒருக்கா அரசியலுக்கு வந்துருவோம். நெறைய மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. நெறைய பேர் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஜெயிச்சிரலாம் அப்படிங்கிற மாதிரி இவருடைய குறிக்கோளா இருந்துக்குது. பட் அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய அடி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிசம்பர் 12, 2025 இவர் என்ன பண்றாருன்னா, டாக்காவில் ஹார்டி என்ன பண்றாரு, அங்க போய் தொழுதுகிட்டு மசூதியில போய் தொழுதுகிட்டு என்ன பண்றாரு, வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோல ஏறுறாரு. ஆட்டோல ஏறும்போது என்ன பண்றாருன்னா, ஒரு போக்குல அமைதியா ஆட்டோ பாதி தூரம் வந்துகிட்டு, திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோவ மறைக்கிறாங்க. இரு சக்கர வாகனத்துல இருந்து 2, 3 பேர் வாராங்க. ஆட்டோவ மறைக்கிறாங்க. மறைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, இந்த ஹார்டி அவருடைய நெத்தியிலேயே ஷூட் பண்றாங்க.
ஷூட் பண்ணிட்டு அவங்க வந்து தப்பி போயிட்டாங்க. உடனே இவர என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்கா மருத்துவமனையில வந்து அனுமதிக்கிறாங்க. ஆனா, அங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறவு சரி இன்னும் பெஸ்ட்டான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போணும் அப்படிங்கிற மாரி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள சிங்கப்பூருக்கு மாற்றுறாங்க. அதாவது கன் ஷூட்ல ஏதாவது சிகிச்சை வந்து அங்க தான் கிடைக்குமா இருக்கும். அதனால சிங்கப்பூருக்கு டைரக்ட்டா மாத்துறாங்க. ஆனா, சிங்கப்பூர்ல மாத்துனதுக்கு அப்புறம் இவரு பொழைப்பாரா? அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா, அவருக்கு வந்து டெய்லியுமே அவருடைய ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு தான் இருந்துச்சு. பட் கிட்டத்தட்ட டிசம்பர் 12 இந்த சம்பவம் நடந்திருக்கு. சரியா? அதுக்கு பிறகு டிசம்பர் 18ஆம் தேதி அவருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகிச்சை பலனின்றி அவரு இறக்குறாரு. சரியா? அதாவது கன் ஷூட் பட்டதுனால வேற எங்கேயோ பட்டது கூட உயிருக்கு ஆபத்து வந்திருக்காது. அதாவது சம்திங் அவரு வந்து பொழச்சிருப்பாரு. சரியா? பட் அவரு கன் ஷூட் வந்து நெத்தியிலேயே பட்டதுனால, அவரு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல போயிட்டாரு. பட் அவரு வந்து குணமாக்கிரலாம் அப்படிங்கிற மாரி எல்லாருமே ஆர்வத்துல இருந்தாங்க. அவரு சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாரு. சரி. இவரு இறந்த செய்தி வங்காளதேசத்துல வந்ததுக்கு அப்புறம் உடனே அங்க வந்து கலவரம் பயங்கரமா வெடிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர பிடிச்சவங்க நெறையவே இருக்குறாங்க. சரியா? அவர ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு கலவரத்துல ஏற்பட்டது காரணமே இவரு வந்து திரட்டி தட்டி கேட்டதுனால தான் அங்க வந்து பெரிய கலவரமே வெடிக்க ஆரம்பிச்சுச்சு. இவர கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிக்கும். அப்ப இவரு வந்து பொழச்சிரணும் அப்படிங்கிற மாரி அங்க உள்ள அவர பிடிச்சவங்க எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்றாங்க ஒரு பக்கம். ஆனா பொழச்சு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல, அங்க உள்ள மக்களுக்கு ரொம்பவே ஷாக் குடுக்குற வகையில இவரு இறந்துட்டாரு அப்படிங்கிற மாரி தெரிஞ்ச உடனே கலவரம் பயங்கரமா வெடிக்குது. எங்கெல்லாம் அந்த கலவரம் வெடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்கா, சிட்டாங்காங், ராஜ்ஷாஹி போன்ற நகரங்கள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் 1, 2 இல்லங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டம் பண்றாங்க. அதாவது என்ன சொல்லி போராட்டம் பண்றாங்கன்னா, இந்த கொலையில எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது. எப்படி மர்ம நபர் வந்து அவர கொல்லலாம்? அந்த மர்ம நபர் யாரு? என்ன ஏதுன்னு வந்து கண்டுபிடிச்சு தீரணும். நீங்க போலீஸ் அதிகாரிகள் சும்மா விடக்கூடாது. அப்படிங்கிற மாரி ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி அந்த போராட்டத்துக்காக இவரு வந்து எல்லாத்தையுமே கூட்டமா அதாவது வாங்க நம்ம தட்டி கேட்போம் அப்படிங்கிற மாரி கேட்டு இவரு தான் வந்து திரட்டுனாரு. இது தெரிஞ்சு தான் இந்த சம்பவத்துல இவர வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாரி அங்குள்ள மக்கள் வந்து ரொம்பவே கொந்தளிச்சு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த போராட்டத்துல நெறைய இடங்கள் வந்து டேமேஜ் ஆயிருக்குது. குறிப்பா எந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவாமி லீக் கட்சி அலுவலங்கள், முன்னாள் தலைவர்களின் வீடுகள் வந்து தீ வைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம சில பத்திரிகை அலுவலகங்கள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, அ தீ வைக்கப்பட்டிருக்குது. அதாவது அந்த பத்திரிகை வந்து இந்தியாவோட ஆதரவா பேசுவாங்கல்ல, அவங்களுடைய சரியா? அதையும் தீ வைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம, அ சிட்டாங்காங்ல வந்து இந்திய துணை தூதரகம் இருக்கிறாங்கல்ல, அவங்களையும் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. சரியா? எல்லாத்தையுமே வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் சாலை மறிக்கப்பட்டிருக்குது. வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்குது. போலீஸ் அதிகாரிகளுடன் வந்து மோதல் ஏற்பட்டிருக்குது. அதாவது இந்த கலவரம் வந்து வெடிக்குது. போலீஸ் அதிகாரிகள் வந்து தட்டி கேட்கலாம் அப்படிங்கிற மாரி என்ன பண்றாங்கன்னா, தட்டி கேட்கும்போது, போலீஸ் அதிகாரிகளே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா கலவரம் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஏன் அங்க உள்ள மக்களுக்கு இவ்ளோ கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஷேக் உஸ்மான வந்து ஏற்கனவே அவர் வந்து எங்களுக்காக போராட்டம் பண்ணாரு. அதாவது மக்கள திரட்டி பண்ணாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. அத வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, பழி வாங்கணும்னு சொல்லிட்டு முன்பகையாவே இருந்திருக்காங்க. இருந்தது காரணத்தினால இப்ப அவங்கள வந்து கொன்னுட்டாங்க. இது எங்களால ஏத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாம இந்த கொலையாளி அவர கொன்னுகிட்டு இந்தியா எல்லை வழியா தப்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியால போய் தப்பி ஒளிஞ்சுட்டாங்க. அப்படிங்கிற மாரி எங்களுக்கு செய்தி வந்துச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ஏற்கனவே வங்காளதேசத்துல நடந்த ஒரு சம்பவத்து காரணத்தினால பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில அங்க உள்ள கிராமங்கள், அத குறிப்பிட்ட பகுதிகள்ல வந்து ரொம்பவே இவர பிடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆச்சுன்னா, இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. அதாவது அந்த முன்னாடி நடந்த போராட்டத்தோட காரணம் இவரா இருந்ததுனால தான் இவர வந்து மோஸ்ட்லி
என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொல்லணும்னு நெனச்சிருக்காங்க. அதனால தான் பணம் குடுத்து, அதிகமா பணம் குடுத்து இந்த மாதிரி மர்ம நபர்கள அனுப்பி கொன்னுட்டு, அந்த மர்ம நபர்கள் இந்தியால போய் தப்பி ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகுதுன்னா, ஸ்ப்ரெட் ஆகுது. இதனால அங்க உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ரொம்பவே கோவப்படுறாங்க. கோபத்துல கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே போட்டு எரிக்கிறாங்க, அடிச்சு உடைக்கிறாங்க. காவலாளிகள் வந்தாலுமே, காவல்துறை அதிகாரிகளையும் போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்ல அதிகமா ஈடுபட்டுட்டு வராங்க. வங்காளதேசமே பெரிய ஒரு கலவரம் தேசமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த பகுதி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இடைக்கால அரசு தலைவர் முகமது யூனுஸ் சரியா? அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இத வன்முறைய கண்டிக்கிறாரு. கண்டிக்கிறது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதி காருங்க, அமைதியா இருங்க. அது மட்டும் இல்லாம நாடு முழுவதும் துக்க நாள் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு நாள் துக்க நாள். அதாவது இன்னைக்கு 20ஆம் தேதி அப்படின்னா, இன்னைக்கு துக்க நாள். அவரு இறந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் நாட்டு மக்கள் வந்து கொஞ்சம் அந்த போராட்டத்துல இருந்து ரொம்பவே அமைதி காத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம, இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அது குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொலைக்கு ஈடுபட்ட கொஞ்சம் பேர்த்த அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் இவர கொன்னத வந்து கண்டிப்பா நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்களும் அவங்களுடைய கோரிக்கைய வச்சுட்டு வராங்க. பட் காரணம் வங்காளதேசத்துல இப்போ ஒரு பெரிய போராட்டம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரீசன். அவர கொன்னது காரணத்தினால தான் இந்த போராட்டமே நடந்திருக்குது. பட் மக்கள் இப்போ கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கொன்னது யாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த ஷெரீப் உஸ்மான் ஹாடி இவர கொன்னுருக்குறாங்க. அங்க உள்ள மக்கள் வந்து கொந்தளிச்சிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? வங்காளதேசத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.